புனிதர்களை நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனிதர்களை நினைவு கூறுவோம். புனிதர்களை நினைவு கூறுதல் என்பது அவரிடத்தில் வேண்டுவது மட்டுமல்ல, அவரிடத்தில் யாசிப்பது மட்டுமல்ல, அவரிடத்தில் மன்றாடுவது மட்டுமல்ல, எல்லாவற்றுமேலாக புனிதர்களை நினைவு கூறு என்பது புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு படிப்பினையாக மாற வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு படிப்பினையாக மாறி மனிதர்களாக இருக்கிற நாமும் புனிதர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே திருச்சபை புனிதருடைய வாழ்க்கையை நமக்கு என்பிக்கிறது. இந்த நாளிலே ஒரு பெருவிழாவாய் கொண்டாடி அவர்களை நினைவு கூறும்படியாக அழைக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் மனிதராக இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று வாழுகின்ற பொழுது, இயேசு இரத்தத்தினால் மீட்கப்படுகின்ற பொழுது நாமும் புனிதர்களாய் மாறுகிறோம். ரோமர் 5:9 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக, புனிதர்களாக மாற்றப்பட்டோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஆக இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு எனக்கு ஒரு ஐக்கியம், உறவு இருக்கிறது. இயேசு இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஆகவே நான் புனிதராய் மாற்றப்பட்டேன். நீதிமான் என்ற உணர்வு, புனிதர் என்ற உணர்வு எனக்குள் இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நான் எங்களுக்கு முன்பதாக, நாம் நமக்கு முன்பதாக வாழ்ந்து மரித்து தந்தையின் பார்வையிலே இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புனிதர்களை நினைவு கூறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வார்த்தைக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நற்செய்திக்காக வாழ முற்படுகின்ற பொழுது வருகிற இடர்பாடுகளுக்கு, இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் பயப்படாதபடி துணிவுடன் நாம் கடந்து செல்ல வேண்டும். நாமும் இழக்க வேண்டியதை கடவுளுக்காக இழக்க வேண்டும். இறக்கக்கூடுமானால் இறக்க வேண்டும். இழப்புக்கும், இறப்புக்கும், துன்பத்துக்கும், துயரத்துக்கும், அவமானத்துக்கும், நிந்தைக்கும், வேதனைக்கும், கலாபனைக்கும் கலங்காதபடி, பயப்படாதபடி பிலிப்பியர் 4:13 வாசிப்பது போல, எனக்கு உறுதியூட்டும் இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. எல்லாவற்றையும் மேலாக பிலிப்பியர் 1:21 வாசிப்பது போல, கிறிஸ்து தான் எனக்கு வாழ்வு, சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்ற மனநிலையோடு வாழ்கின்ற உன்னதமான அந்த மனோபாவத்தை தேவர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் சொல்லி நாம் ஜெபிப்போம். நாமும் புனிதர்களிலே பயணிப்போம். புனிதர்களை நினைவு கூறுகிற மகனாக, மகளாக மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.